ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ட்ரீட்ஸ். ஒரு சாக்லேட் கேக் எப்படி செய்யலாம்னா, நான் அதுக்கு ஒரு 6 ஹாப்பி பிஸ்கெட் வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து மிக்ஸி ஜாரில் உடச்சி போட்டுட்டு அதை அரைச்ச பவுடரை வந்து ஒரு பேனுக்கு மாற்றிட்டேன். அதில் வந்து நமக்கு தேவையான சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டணும். நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வர நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடுறேன். நல்லா கிண்ட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி அந்த பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா கிண்டி லாஸ்ட் அந்த கன்சிஸ்டன்சி வர நல்லா கிண்டிடணும். நமக்கு ஓரளவு தெரியும்ல இந்த கன்சிஸ்டன்சி போதும் அப்படின்னு. அந்த ஸ்டேஜில் நான் ஒரு ரூ. 10 ஈனோ வாங்கி அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அந்த பஃப்னஸ் வரும் கேக்கில். அந்த ரூ. 10 ஈனோ வாங்கினாலே போதும். நான் செய்கிற கேக்குக்கு ரூ. 10 ஈனோ வாங்கினாலே போதும். அது நல்லா அப்போவே வந்துடும். அதை வந்து ஒரு பேனுக்கு மாற்றிட்டு அதுக்கு முன்னாடி கேஸில் வந்து ஒரு சட்டியை வச்சுட்டு அதுக்கு மேலே வைக்கணும். அது வந்து என்கிட்ட இல்லை. அதனால் நான் வந்து ஒரு கிண்ணத்தை வச்சுட்டு அது மேலே வச்சுருக்கேன். அது வச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த க்ரீமியான கேக் கன்சிஸ்டன்சி அதை வந்து அதில் வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் அது ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம கேக் எடுத்து டெக்கரேஷன் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். பாய்.